தொழில்துறையை மேம்படுத்துவோம், வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் என்றெல்லாம் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி அப்பாவி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தது விடியா திமுக அரசு. ஆனால் சொன்னபடி எதுவும் செய்யாத ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்த நாள் முதல் மக்கள் வரி பணத்தை வீணடித்து வருகிறது. ஏற்கனவே 2023-24 நிதியாண்டில் விடியா திமுக அரசின் தவறான நடவடிக்கைகளால் தமிழகத்தின் நிதி நிலைமை மோசமானதை அடுத்து 87,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியது. அந்த பணத்தை மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு செய்யாமல் தன்னுடைய சுய விளம்பரத்துக்காக மட்டுமே செலவு செய்து வீணாக்கியது. இந்த நிலையில் வாங்கிய கடன் முழுவதும் வீணாக செலவழிந்த நிலையில் ஏற்கனவே வாங்கிய கடன் போதாது என்று எதிர்வரும் 3 மாத காலத்தை சமாளிப்பதற்காக விடியா திமுக அரசு மேலும் 37,000 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் கடன் மாடல் அரசின் இந்த நடவடிக்கையால் தொழில்துறையினர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி உள்ளனர். தொழில்துறையை மேம்படுத்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தாமல் கடன் மேல் கடன் வாங்கிக் கொண்டே போனால் விடியா திமுக அரசை எவ்வாறு நம்பி முதலீடு செய்வது என்று அவர்கள் அச்சத்தில் உள்ளனர். அரசின் வருவாயை பெருக்குவதற்கு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கடனில் திண்டாடி வரும் விடியா திமுக அரசால் தொழில்துறை எப்படி மேம்படும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குடும்பத்தினரின் வருவாயை பெருக்குவதில் ஆர்வம் காட்டும் ஸ்டாலின் அரசு தொழில்துறையை மேம்படுத்தி மக்களின் வருவாய் தரத்தையும் உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர்.